நமது பிரபஞ்சத்தில் பரப்புவதை, நமது பூமி துருவ வழியில் கவர்ந்து நம் பூமிக்குள் பரவி கொண்டிருப்பதை அதை நாம் உணர்ந்து நமது வாழ்க்கை வாழ்க்கையானாலும் தொழில் வாழ்க்கையானாலும் அதனின்று வரும் தீமைகளிலிருந்து விடுபட அது நியாய காட்டிய அறுவடையில் நாம் செல்லுதலே நல்லது. அப்போது நாம் யாரை மதிக்க வேண்டும் என்ற நிலையை நாம் சிந்தித்து இருத்தல் வேண்டும். உதாரணமாக இன்று அணுவின் தன்மை அடைந்து அணுக்கள் பெருக்கமாகி அணுக்களில் ஒன்றுக்குள் ஒன்று மோதி ஒன்றை ஒன்று விழுங்கி உணர்வு மாறுபட்டு பரமென்ற ஒரு பொருளை அடைந்தது. ஆக அந்த பரம்பொருள் என்பது இந்த பூமியில் எல்லையே இல்லாது இருப்பதை ஒரு எல்லையாக ஒரு ரூபமாக அது அடைகின்றது. நாம் பரம் என்பது ஒரு எல்லை, ரூபம் என்பது உருவம். ஆக பரம்பொருளாக உருவத்தோதான் நமது சூரியன். ஆகவே அவ்வாறு உருவத்த இந்த சூரியன் தனது ஒரு பரம்பொருளாகி தனது சுழற்சியை தனக்குள் துருவப்பகுதியை கவர்ந்து உணர்வினை தனக்குள் சேமித்து பெரும் கோளாக மாறுகின்றது. பெரும் கோளின் சுழற்சி அதிகரிக்கப்படும் போது அது ஈர்க்கும் வன்மையும் சுழற்சியில் ஏற்படும் வெப்பமும் அது தனக்குள் வளர்ச்சியாகி அதன் தனி கொண்டு நட்சத்திரமாக மாறுகின்றது. அமில சக்தி உருவாக்கும் சக்தி பெறுகின்றது. அமில சக்தி உருவாக்கிய அந்த நட்சத்திரம் அது உமிழ்த்தும் உணர்வுகளை தனது ஈர்ப்போட்டத்தில் அமைத்து பால்வெளி மண்டலமாக அமைக்கின்றது. ஆக பிற மண்டலங்களில் வரும் தூசிகளையும் தோள்களையும் கவர்ந்து அது ஒரு மண்டல அமைப்பாக அது அமைகின்றது. பின் அதனின் உணர்வுகள் நுகர்ந்து இதன் உணர்வுகள் அமிலத்தன்மை மாறி அதனுடைய உணர்வுகள் சூரியனாக மாறுகின்றது. சூரியனானது தனது ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்த அனைத்தையும் முதன்மை பெற்றது நட்சத்திரமாகும். பின் வந்த கவர்ந்த அந்த சக்திகள் அனைத்தும் கோள்களாக மாறி இன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான உணர்வை சுவாசித்து அது தனக்குள் கோளாகி வெளிப்படுத்தும் உணர்வை சூரியன் தனக்குள் கவர்ந்து அதில் கலந்து வரும் நஞ்சினை வளர்ந்து அது மோதலில் ஏற்படும் உலகம் ஒளியாகி ஆக ஒன்றில் மோதும் போது உணர்வின் அறிவாகி ஒன்றில் மோதும் போது அவர் அறிவாக இயக்கும் சக்தி பெறுகின்றது, பெற செய்கின்றது சூரியன். இவ்வாறு பெற்ற இந்த பிரபஞ்சத்தில் நாம் இதுக்குள் உருவான ஒரு உயிரினோ சூரியன் எவ்வாறு உருவற்றதோ இதே போலதான் நமது உயிர் ஒன்றுக்குள் ஒன்று மோதி ஒன்றை ஒன்று மோதிடும் உணர்வின் துடிப்பு நிலையாகும் அந்த உயிரினதான் இன்று நாம் மனிதனாக உருவாக்கிய ஆதியில் இந்த உயிரினை தோன்றி தான் நுகர்ந்த உணர்வுகளை உணர்வுக்கொப்ப உடலாக்கி இப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை தெளிவாக்கதான் அந்த அவசியம் தன்னுள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் காட்டிய வழிப்படி உயிரை ஈசனாகவும் அவன் நுகர்ந்த ஆவியின் சக்தியாகவும் நுகர்ந்த உணர்வுகள் அணுவாகி உயிருடன் ஒன்றி அது உரையும் தன்மை அடைவதை சிவம் என்றும் ஆக அதுக்குள் உணர்ச்சி ஊட்டும் உணர்வின் சக்தி என்றும் இவ்வாறு காரணப்பேற வைத்து நாம் எல்லாம் அறியும்படி செய்தார்கள். ஆகவே இவ்வாறு தனது வாழ்க்கையில் உடலை பெற்றாலும் உடனென்று தன்னை ஒவ்வொரு நிமிடமும் தன் வாழ்க்கையை அது வழிபடுத்த தான் சுவாசித்த உணர்வை அது வழி அமைத்து சுவாசித்த உணர்வை அது வாழ்க்கை அமைத்து அதன் வாழ்க்கையில் தான் சுவாசித்த உணர்வு அதிகரிக்க எந்த குணத்தின் தன்மை அதிகரித்ததோ அந்த குணத்திற்கொப்ப அது பரிணாம வளர்ச்சி அடைகின்றது. தான் கணங்களுக்கு அதிபதியாகி பல இவ்வாறு எந்த குணத்தின் சக்தி அதிகரித்ததோ அதற்கு ஒப்ப இந்த உயிர் உடலை பரிணாம வளர்ச்சி வளரச் செய்து என்ற உண்மையை நாம் உணர்வதற்காக அப்படி உணர்ந்து வந்த நிலைகளில் கண்ணில்லாத போது பார்க்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றி அந்த உணர்வை இந்த உயிர் விளைய வைத்து இந்த உடலுக்குள்ளே பார்வை பெறும் கண்ணின் விழிகளை உருவாக்குகின்றது. ஆக கருவிலை உருவாக்கும் போது அந்த கருவியின் தன்மை ருக்மணி என்றும் கருவியில் சேர்ந்த காந்தப்புலன் அறிவை சத்தியவாமா என்றும் இரண்டும் சேர்த்து உணவின் தன்மை ஆக்கப்படும் போது கண்ணன் என்றும் காரணப்பேர் வைத்து அழைக்கும்படி அழைத்தார்கள். இதை போன்று நாம் நுகர்ந்த உணர்வு சுவை அந்த சுவை என்ற நிலை வரப்படும் போது அந்த சுவையில்
மனம் சீதா என்று, அதன் உணர்வின் மனம் வீசப்படும்போது ஞானம் சரஸ்வதி என்றும், எதன் உணர்வை நாம் நகர்கின்றோமோ அது சீதா ராமா என்றும் எண்ணங்கள் விதித்து உணர்வுகள் அதை இயக்குகின்றது என்பதனை தெளிவாக காட்டினார்கள். அந்த அகசியன் தன்னுள் கண்கொண்ட உணர்வின் தனது. இவ்வாறு அவன் கண்ட அந்த உண்மையின் தன்மை நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு குணத்தில் ஒவ்வொரு சுவையின் தன்மை சேர்த்துக் கொண்ட இந்த வினைகளுக்கொப்ப மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். ஆக இந்த வினைக்கு நாயகனாக அதை கலந்த கலவைகள் ஆறாவது அறிவாக கடன்களில் கவிதையாகி எதனையுமே அடக்கி அதை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மனித உடல் என்றும் மனம் இவ்வாறு உருவற்றதென்று முருகு மாற்றி அமைக்கும் சக்தியாக முருகா ஒவ்வொன்றையும் அழகுபடுத்தும் நிலை பெற்று என்ற நிலையை உருவாக்குவதற்கு இதெல்லாம் காரணப்பேர் வைத்து தன்னை தான் அறியும்படி செய்வார்கள். ஆகவே இதை போன்று உடல் சிவமானாலும் உயிரின் துடிப்பாக போகும்போது துடிப்புக்குள் இயக்கும் சக்தி ஈசன் என்றும், இயக்கத்துக்குள் ஏற்கும் வெப்பம் விஷ்ணு என்றும், இயக்கத்தால் இயக்கும் காந்தம் லட்சுமி என்றும் காரணப்பேரை சூட்டினார்கள். இப்ப நான் பேசுவதை சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்தாலும் இந்த உணர்வின் சத்தை சித்தா. ஆக அதன் மனத்தின் உணர்வுகள் ஞானமாக இயக்கப்படும். ஆக நுகர்ந்த உணர்வுகள் நீங்கள் நாம் சொல்வது நீங்கள் நுகர்ந்தால் இந்த உணர்வின் தன்மை உங்களுடைய ஓய்ந்து ஜீவ அணுவாக மாற்ற வேண்டும். அணுவின் தன்னை அடைந்ததுதான். ஆக விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் பிறந்ததுதான் பிரம்மா என்றும் நீங்கள் சூட்சம நிலை. ஆக இதை நீங்கள் நுகரப்படும் போது அதன் உணர்வை அணுவாக மாற்றப்படும் போது உருவாக்குகின்றது என்ற நிலையை தெளிவாக்குகின்றார்கள் ஞானியர்கள். ஆகவே பிரம்மா உருவாக்குகின்றார். அந்த அணுவின் தன்மை அடைந்த பின் அந்த அணுவின் சத்து இந்த உயிரிடம் ஒன்று இயங்கத் தொடங்கினால் அது சிவம் என்றும் சிவத்துக்குள் சக்தியாக இயங்குகிறது என்றும் தெளிவாக்கினார். இதையெல்லாம் நாம் மனிதனான பின் அறியும் தன்மை பெற்ற நாம் யாரை வணங்க வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று பாம்பு விஷத்தை கொட்டி தான் எலி மேல் பாய்ச்சி எலிமேல் விஷம் பாய்ந்தபின் அதன் நினைவு உழைக்கின்றது. ஆனால் பாம்பை நினைக்கின்றது. எலியின் உயிரான்மா வெளிவந்த பின் பாம்பின் உடலுக்கு பொருந்து அதன் எதன் விஷத்தின் தன்மை அதிகரித்ததோ அதன் உயிரான்மா அதனுள் சென்று பாம்பாக கருவுற்று அதன் உணர்வு முட்டையாகி அதன் நாள் அளவில் அதை தன் இனமாக பெருக்கும் தன்மை அடைகின்றது. இது எதையாக எடுக்கினாலும் அதன் உணர்வின் சத்தை கருவாக்கி இத்தகைய நிலையை உருவாக்குகின்றது பாம்பன். இதே போன்றுதான் எதைக்காக புலி தேடி சென்றாலும் அதனுடைய வேக துடிப்பை மான் சார்ந்த குணம் கொண்டது நுகரும் போது இந்த உணர்வு நுகர்ந்த உணர்வு அனைத்தும் அந்த புலியின் உணர்வுகள் இதனை வலுப்பெறப்படும் போது அதன் வலிமை தொலைகொண்டு இந்த புலி இந்த மானை அழுத்தி தனக்கு உணவாக உட்கொண்டாலும் மானின் உயிரான்மாக்கள் புலியின் உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போது இந்த உடலை விட்டு சென்ற அந்த மானின் உயிரான்மா எதனை உணர்வை வளர்த்ததோ அதன் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கலர்ந்து புலியாக மாறுகின்றது. இப்படித்தான் பல கோடி சரீரங்களில் நாம் பல கோடி சந்தர்ப்பத்தால் சேர்த்துக் கொண்ட உணர்வுக்கொப்ப அந்த உணர்வுக்கொப்ப இந்த உயிர் நம்மை உடலை மாற்றி மாற்றி எதனிலிருந்து காத்துக்கொள்ள எண்ணியதோ அதனும் சென்று அதன் வலியும் தனிகொண்டு அதன் கீழ் வளர்ந்து இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். ஆகவே இதை நாம் உயிரை நாம் ஈசனாக மதித்தல் வேண்டும். ஆக மனிதனால் தான் இது உணர முடியும். உணர்ந்த மனிதன் தான் நமக்கு இது வெளிப்படுத்தினார். அவன் கண்டு நந்த உணர்வுகள் இன்றும் உண்டும். அவன் பெற்ற சக்தியும் அவனில் விளைந்த சக்தியும் சூரியனால் கவரப்பட்டு நமது பூமியில் பரவி கொண்டுதான் உள்ளது. அதை நாம் சாதாரண மனிதனாக இருக்கணும். நாம் அதை கவர முடியும். சாதாரண மனிதனாக இருந்தவன் தான் அவசியம். அறியாதவன் அவனுக்குள் சந்தர்ப்பத்தால் கவர்ந்த உணர்வுகள் அறியும் ஆற்றல் பெருகி தன்னை அறியும் நிலையும் தனக்குள் விளைந்த உணர்வுகள் விண்ணில் எப்படி உருவானது என்றும் விண்ணி நாட்டை தனக்குள் பெற்று மனிதனாக எப்படி உருவானன் என்றும் கண்டுணர்ந்த அவசியம் அவனுக்குள் வெளிப்படுத்த உணர்வுகள் இன்றும் சூரியனால் கவரப்பட்டு நமது பூமியில் படர்ந்து உள்ளது. அவன் நஞ்சு கண்ட உணர்வுகள் அவனில் விளைந்த உணர்வுகள் இன்றும் உண்டு. அவனில் விளைந்த நஞ்சு கண்ட உணர்வுகளை நாம் நுகரும் என்றால் நம்மை எவ்வாறு சேர்ந்த நஞ்சினை என்றிடும் உணர்வுகள் நாம் பெற முடிகின்றது.
ஆக நெஞ்சிலும் என்ன வென்றிலும் உணர்வு பெற்றால் இன்று துரு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அவன் ஈர்ப்பட்டத்தில் வாழ்ந்து அவன் மரணம் இல்லா பெறுவார் வேண்டும். இனி பிறவியில்லா நிலையில் அடைந்து ஆகவே என்றும் அமர ஜோதியாக இன்று வீட்டிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த மறு மகிழ்ச்சி நர்வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். 6வது அறிவு 7வது நிலை பெற்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றன. மனித ஆனத்தில் நாம் அந்த நிலை அடையலாம். அதை பற்றுடன் பற்றி நாம் வாழ்க்கை இன்று பற்றற்ற நிலை தீமைகளை பற்றற்று வளர்த்து அரு மகிழ்ச்சி என்றும் பற்றுடன் பற்றி எத்தகைய தீமையும் நமக்கு வராது பற்றற்ற நிலையாக வாழ்ந்திட வேண்டும். ஆகவே இந்த நிலைப்படை செய்வதற்குத்தான் ஞானியில் கண்ட வழியில் இன்றைய காலை துருவ தியானத்தில் இன்று துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அரும் சக்தியை நாம் நுகர்ந்து நமக்குள் சேர்த்து நம்மை எரியாத நஞ்சினை வென்றிடும் உள்புகுந்த அந்த நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் நாம் பெறுதல் வேண்டும். இவ்வாறு நாம் பெறுவோம் என்றால் இந்த மனிதனின் வாழ்க்கையில் அந்த துருவ மகிழ்ச்சி ஆற்றலை பற்றுடன் பற்றிய நாம் அடுத்து நாம் இந்த வாழ்க்கையை இனி பிறவியில்லா நிலையை அதையும் பற்றற்ற வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே தீமை என்ற நிலையில் தன்னை பற்றிடாது அவர் மகிழ்ச்சி உணர்வு ஒவ்வொரு நாளும் நாம் பற்றுடன் பற்றிடல் வேண்டும் என்பதனை நாம் அறிந்து இந்த வாழ்க்கையை நாம் தெளிந்து இனி குறைவில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். எத்தகைய கோடி செல்வம் வைத்தாலும் கோடி பங்களாக்கள் நாம் வைத்தாலும் நாம் உடலை அலங்கரித்தாலும் அவரும் செல்வங்களில் வைரங்களில் வைரங்களில் இந்த உடலை அலங்கரித்தாலும் அது நம்முடன் வருவதில்லை. ஆக இன்று வைரத்தைப் போல ஆக நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மை எப்படி ஜொலிக்கின்றதோ மிகுந்த உணர்வு நமக்கு அணுக்களின் தன்மை ஜொலிக்க வேண்டும். ஆக நஞ்சின் தன்மை அடைந்ததுதான் வைரமும். ஆக அத்தகைய வைரத்தன்மை நாம் பெற்றால் நமக்கு வலுவற்ற உணர்வின் எண்ணம் கொண்டு ஆக நமக்கு எண்ணம் ஜொலித்தல் வேண்டும். தீமைகள் அகற்றும் சக்தி வருதல் வேண்டும். அப்படி வருதல் வேண்டும் என்றால் நம்மை மனிதனாக உருவாக்கிய உயிரை நாம் மதித்தல் வேண்டும். ஆகவேதான் இந்திய நிலை நாம் ஒவ்வொருவரும் உயிரை ஈசனாக மதித்தும் உடலை சிவவாக மதித்தும் நாம் எண்ணங்களை ராமனாக மதித்தும் கண்ணை கண்ணனாக மதித்தும் நாம் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக விநாயகன் என்றும் கணங்களுக்கு அதிபதியாக 6வது அறிவான மாற்றி அமைக்கும் சக்தி முருகன் என்றும் காட்டிய அருள்வழி நமக்குள் இயக்க சக்தியை தன்னில் தான் உணர்ந்து இந்த உணர்வின் துணை கொண்டு இனி மரணமில்லா பெறுவார்கள் என்ற நிலையை அடைய அருள் ஞான சக்தியை தியானிப்போம். அவர் வழியில் வாழ்க்கையை வாழ்வோம். நம் பேச்சும் மூச்சும் உயிரை நீக்கும் சக்தியாக பெறுவோம் என்ற நிலையை எண்ணி வாழ்தல் வேண்டும். இந்த உடலை என் உடலை உருவாக்கிய புதிரையில் ஈசனென்று துதித்தேன். ஓம் பரா ஓம் பரா உருவாக்கிய என் உடலை சிவனென்று துதிப்பேன். ஓம் ஈஸ்வரா இந்த உயிரால் உருவாக்கிய என் உடலை சிவமாக துதிப்பேன். என் உடலுக்கு எந்த உணர்வு அனைத்தும் எனக்கு நாயகனாக துதிப்பேன். நாயகனாக துதிப்பேன். நான் உகந்த உணர்வுகள் அனைத்தும் சீதாராமனாக துதிப்பேன். ஓம்
ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா உயிரால் உருவாக்கிய கண்ணை கண்ணமென்று துதித்தேன் கண்ணின் கருவழியை சுஷ்மணி என்று துதித்தேன் கண்ணுடன் சேர்ந்த காந்த புலனைகள் சத்தியபாமா என்று துதித்தேன் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா இந்த உயிரால் உருவாக்கிய கண் கருவழி தன் எதிரிலே இருப்பதை தன் உடலுக்குள் பதிவாக்குகின்றது. அந்த உருவத்திலிருந்து வெளிப்படும் உணர்வின் சத்தை கண்ணுடன் சேர்ந்த காந்த புலனர்வு அதை கவர்ந்து அங்கு இருக்கும் உண்மையின் உணர்வை தனக்குள் ஊற்றுகின்றது. ஆகவே சத்தியபாமா என்றும் இரண்டும் சேர்த்து கண்ணன் என்றும் அங்கே ஞானிகள் இதை காரணத்தை சேர்த்தினார். கண்ணின் கருவியை சுஷ்மன் என்று துதித்தேன் கண்ணின் காந்த பலனறிவை சத்தியபாமா என்று துதித்தேன் கவர்ந்த உணர்கள் சீதாராமன் என்று துதித்தேன் கவர்ந்த உணர்வுகள் அனைத்தும் என்னுள் எண்ணங்களாக இயக்கும் உணர்வை சீதாராமன் என்று துதித்தேன் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா உயிரின் துடிப்பை ஈசனென்று துடிப்பேன் உயிரின் துடிப்பால் உருவம் வெப்பத்தை விஷ்ணு என்று துடிப்பேன் துடிப்பால் ஈர்க்கும் சக்தியை லக்ஷ்மி என்று துடிப்பேன் உயிரால் முகந்த உணர்வுகள் ஒருவரும் அணுவாகும் போது பிரம்மா என்று துதித்தேன் உருவத்த மனத்தை சரஸ்வதி என்று துதித்தேன் பிரம்மாவின் மனது என்று துதித்தேன் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா பல கோடி உடல்களில் அறிந்துணர்ந்த உணர்வுகள் அனைத்தும் மனித உடலுக்குள் உருவற்று வளர்ந்த அருள் சக்தி அருஞான சக்தியாக துதிப்பேன் மாற்றி அமைக்கும் சக்தியாக துதிப்பேன் முருகா என்று துதிப்பேன் முருகு என்று துதிப்பேன் என்னை அளவுபடுத்தும் அறிவென்று துதிப்பேன் அருஞான சக்தி என்று துதிப்பேன் அருளியை எனக்குள் உருவாக்கும் ஆறாவது அறிவை பிரம்மன் என்று துதிப்பேன் பிரம்மா என்று துதிப்பேன் அருள் சக்தி பெற்ற அருமகரிஷிகளின் அருள் சக்தி பெரும் சக்தி ஆறாவது அருள் உண்டு
அந்த அருஞான வழியை எண்ணி இந்த உடலில் வளர்த்தேன் வாழ்வேன் அருள் வழியாக பெறுவேன் பரவியில்லா மலை அடைவேன் ஒரு சக்தியாக அண்டத்தில் ஒளி சுடராக வாழ்வேன் வளவேன் ஓம் ஜீவரா ஓம் ஜீவரா உருவாக்கிய இந்த மனித உடலை காப்பேன் அருஞான சக்தியும் நுகர்வேன் எனக்குள் அறியாத சேர்ந்த தீய வினைகளை அகற்றுவேன் அருள் சக்தியை எனக்குள் பெறுவேன் இந்த உடலுக்கு அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த நோய்கள் அனைத்தும் அவற்றிலே அருஞான சக்தி பெறுவேன் ஓம் ஜீவரா ஓம் ஜீவரா இந்த உடலில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த ஆஸ்மா நோய், சர்க்கரை சத்து, இரத்த கொதிப்பு, பாத நோய் அனைத்தும் அகற்றுவேன் அருஞான சக்தியை என் உடலில் பரப்புவேன் அருள் சுடராக வளர்ப்பேன் என் உடலில் உள்ள அணுக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அருளை பெறச் செய்வேன் அருஞான வழியில் இந்த உடலை காப்பேன் இந்த உடலை உருவாக்கிய ஈசனை துதிப்பேன் அவனிடம் வேண்டுவேன் அருளை பெறுவேன் இந்த உடலில் வந்த இருளை நீக்குவேன் ஓம் ஜீவரா ஓம் ஜீவரா இந்த என் உடலை உருவாக்கிய என் அன்னை தந்தையை கடவுளாக பிரிப்பேன் என்னை காத்தருளிய அருள் சக்தியாக விளங்கிய என் அன்ன தந்தையை தெய்வமாக பிரிப்பேன் என் வாழ்வு வழிகாட்டிய என் அன்ன தந்தையை மகள் குருவாக பிரிப்பேன் அவர்கள் வழியில் அருளை பெறுவேன் நீக்கும் ஆற்றலை பெறுவேன் என் அன்னதந்தை துணை கொண்டு அவள் மகரிஷிகளின் அவள் சக்தி பெறுவேன் வாழ்க்கையில் இருளை அகற்றுவேன் அருஞான வழியில் வளர்வேன் என் பாதையில் காப்போர் அனைவரும் தெளிந்த மனம் பெற தியானித்தேன் என் வாழ்க்கையில் என் எண்ணம் எல்லாம் உலகை காத்திடும் உணவாக என்னை வளர்த்திடுவேன்
உலகம் அனைத்தும் ஒன்றென்று எண்ணித்தேன். உலக சக்தி எனக்கு உண்டென்று உணவே. எவனென்றும் பிரிந்திடவில்லை என்று உணவேன். அருஞான வழியில் உலகம் அனைத்தையும் உலக மக்கள் அனைவரையும் என்னுடன் இணைந்து கல்யாண ராமனாக வாழ்ந்திடுவேன், இணைந்து வாழ்ந்திடுவேன். எனவேதமின்றி மொழிவேதமின்றி மனது வாழ்ந்திட அருஞான சக்தியை தியானித்தேன். உலக மக்கள் அனைவரும் அருள் சக்தியாக தவமிருத்தேன். ஓம் ஈஸ்வரா. இப்போ இதுவெல்லாம் நம்ம எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கி மனிதனான பின் இனி நாம் அடுத்து இன்னொரு உடல் பெறக்கூடாது. இந்த உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ உணர்வை ஒளியாக மாற்றுவதே அது. ஆறாவது அறிவின் துணை கொண்டு அருளை பெற்ற அருள் மகேஷன் உணர்வு மீண்டும் நம்முன் உண்டு. அந்த அருள் மகேஷன் உணர்வை நமக்கு இந்த வாழ்க்கையை அதை பற்றுடன் பற்றி கொண்டால் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை நம்மை பற்றிடாது தவித்திட முடியும். ஆக இந்த அருள்வழியில் நாம் பெறுவோம். நாம் சார்புடையோர் அனைவரும் இருளை நீங்க நாம் தியானிப்போம். ஆக ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதிப்போம். ஒவ்வொரு உடலையும் ஆலயமாக மதிப்போம். அந்த ஆலயத்தை அமைத்த சிவன் என்று நாம் துதிப்போம். நமக்குள் இருக்கும் அரும் மனிதனாக உருவாக்கி அரும் சக்திகளை தெய்வமாக பிரிப்போம். ஆறாவது அறிவை மாற்றி அமைக்கும் திறந்தற்ற அறிவென்று நினைப்போம். ஆக அனைத்தும் அறிந்திடும் கார்த்திகேயா என்று அருளி பெறும் சக்தி நமக்கு கொடுத்த ஆறாவது அறிவை பிரிப்போம். ஆக நுகர்ந்த உணர்வுகள் எதன் சுவையோ அதன் எண்ணமாக நாம் இயக்குவோம். அருளின் உணர்வு நமக்குள் எண்ணங்களாகும்போது இருளை நீக்கும் சீதா ராமனாக தோற்றுவோம். ஆகவே இதன் வழி நாம் செல்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைய செய்வோம். ஏனென்றால் இன்று மனிதனின் வாழ்க்கையில் உடலை விட்டு சென்றவர்கள் இதற்கு முன் நாம் செய்ய தவறிய அந்த நிலையை இன்று நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் இதை போன்று நாம் கூட்டு தியானங்கள் இருந்து அது சக்தியின் துணை கொண்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அனைவரை வலுத்துணை கொண்டு விண்ணை நீக்கி சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து உடல்களின் உணர்வை கரைக்க செய்யும் இந்நாள் நாம் இதுவே பௌர்ணமி தியானம் என்று குரு காட்டிய வழியில் நாம் செயல்படுகின்றோம். ஆக ஒரு மனிதன் தன் செயலாக்கங்களை செயலாக்க தவறியதனால் தவறிய உணர்கொண்டு தவறின் வழியிலே செல்ல வேண்டியதில்லை. தவறை அகற்றும் அருஞானி நிலையை நடத்திக் கொண்டு நாம் அனைவரும் இணைந்து நம் மூதாதைகளை உடலை விட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து விட்டார். அவரும் ஆறாவது அறிவு ஏழாவது நிலையை அடைகின்றார். அதன் உணர்வை நாம் அவருடைய உணர்வு நமக்குள் இருக்கின்றது. இதன் துணை கொண்டு நாம் எண்ணும் போது அந்த சப்தரிஷி மண்டலத்தின் அந்த இழந்த எளிதில் நமக்குள் சக்தி பெற்று இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்றும் வல்லமை பெறலாம். ஒவ்வொரு ஒடியிலும் நாம் அந்த அருள் சக்தியை நாம் பெற தவறிவிடக்கூடாது. ஏனென்றால் நம் உயிரை மதித்தல் வேண்டும், நம் உடலை கோயிலாக மதித்தல் வேண்டும், நமக்குள் துன்புறுத்தும் வேதனை குறையை எழுப்பாக தடைப்படுத்த வேண்டும், அருளை பாய்ச்ச வேண்டும், நமக்கு இருளை நீக்கும் நிலை வர வேண்டும். இந்த எண்ணம் கொண்டு வாழ்ந்தன என்றால் அருளை பெறலாம், நமக்கு வரும் இருளை நீக்கலாம், இந்த உணர்வை வளர்க்கலாம். இந்த உடலை விட்டு எங்கும் சென்றபின் மரணமில்லா வாழ்வென்றால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சி நாட்டத்தை வாழலாம். ஆக அகண்ட வெளியில் இங்கும் செல்லும் திறன் உண்டு. ஆகவே அழிவில்லாத நிலையை கொண்டு அகண்ட உலகம் பேரண்டம் மிக சக்தி வாய்ந்தது. அதில் இன்னும் 16 என்ற நிலையில் வாழலாம். இந்த மனிதனானவன் தான் இதை செய்ய முடியும். மற்ற உயிரினங்கள் காத்திர உணர்வை வளர்த்தால் எதை கொண்டு அஞ்சு உணர்வை அதை கொண்டு தப்பிக்க எண்ணியது அந்த உணர்வு வலிவு கொண்டு அதுவாகத்தான் மாறுகின்றது. நாம் இதை போல நம் எண்ணத்தை
நஞ்சு வென்ற உணர்வை நமக்குள் எண்ணினார். இந்த நஞ்சிலிருந்து மீண்டிடும் உணவும் நஞ்சை வென்றிடும் உணர்வும் பெற்று என்றும் விண்ணில் உயிருடன் ஒன்று வெளியில் சரியனாக அவனவன் அவனாகவே நாம் என்றும் வாழ்ந்து வரலாம். அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இப்போ பிரசாதம் மத்தியத்துக்கு வாங்கிக்கலாம். இப்போ ஆசீர்வாதம் பொதுவாக ஆசீர்வாதம் கொடுத்துறோம். எல்லாரும் குளித்து வந்து அவரவர்கள் ஆகாரத்தை உண்டத்தை 10 மணிக்கு நாம் உபதேசத்தை தொடங்குவோம். ஆனால் உபதேசத்தை கூர்ந்து கவனி உணர்வு பரிவார் அறிவை நினைவு உங்களுக்குரிய எனவே நாட்கள் தீமையை அகற்றும் சக்தியை பெரிய அவர் ஒளியில் நாம் வாழ்வோம். அவர் சக்தியை பெறும் என்று இதை நிறைவு செய்கின்றோம். அருள் மகிழ்ச்சி ஈஸ்வராய குருவர் அருளை பெற்று அதன் வழியில் மகிழ்ச்சி நான் சக்தி பெற்று உங்கள் வாழ்க்கையில் தெளிந்த மனமும் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று சிந்தித்து செயல்படும் திறனும் ஆக ஒரு ஒளிக்குள் பொருளை காண்பது போல உங்கள் நினைவுக்குள் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ்கிற குரு அருள் உங்களுக்கு கிடைத்திட எனது அருள் உறுதுணையாக இருக்கும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன்.